கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை கடந்த வாரங்களில் நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டின் குட் ஃப்ரைடே இன்னும் 2 தினங்களில் நடக்க இருக்கிறது. அதற்காக உலகத்தில் இருக்கிற சபைகள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் நாம் பஸ்கா பண்டிகை அந்த தலைப்பின் கீழே தியானிக்க இருக்கிற சில நிமிடங்கள் தியானிப்போம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தியானத்திற்குள்ள கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்கணும். சரிங்களா? அதனால நிறைய பேர் இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த பண்டிகை என்ன பண்ணணும். இப்போ இந்த பண்டிகை எப்போ வருதுன்னா, வருஷத்திற்கு ஒரு முறை தான் இந்த பண்டிகை வருகிறது. நாம் கூட வருஷத்துக்கு ஒரு முறை தான் இதை செய்யணும். பண்டிகை ஆசரிக்க கடவுள்னு இருக்குது இல்லையா, அப்படி என்று சிலர் அங்கே சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சிலர் வருஷத்துக்கு ஒரு முறைன்னு டேட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. யெகோவா விட்னஸ் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வேத மாணாக்கர்களுக்குங்கிற ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. லேமன் ஃபெலோஷிப் அப்படின்றவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த டேட்டு தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டுன்னு ஆளுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அது கரெக்டான டேட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால் அந்த மாதத்தில் வருகிற ஒரு வெள்ளிக்கிழமையை ஃபிக்ஸ் பண்ணி அந்த வெள்ளிக்கிழமையை மையமாக கொண்டு அன்றைக்கி குட் ஃப்ரைடே, அதுக்கு அந்த வாரத்தில் வருகிற அந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வருகிற ஞாயிறு என்று ஈஸ்டர் என்று வரையறுக்கப்பட்டு செய்யப்பட்டு வருகிறது. இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த டேட்டும் வேணாம், எந்த டேட்டும் நம்மளுக்கு வேண்டாம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுதலாக இருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணோம்னா, அந்த பஸ்காவை வேணால் வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். ஆனால் ராபோஜனம் கொடுக்குறதே வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்க முடியாது. ஏன்னா அது பஸ்கா நியாயப்பிரமாணத்தின் முறைமைகளில் வருது. அதனால் அதை நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து அன்றைக்கி தான் ராபோஜனம் கொடுக்கணும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் மாறிடுச்சு. இப்போ கிறிஸ்துவின் பிரமாணத்தில் இருக்கிறோம். வாரந்தோறும் அப்பம் பிட்டார்கள் என்று கூட நாம் பார்க்கிறோம். ஆகையினால இந்த நாளிலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறலாம், பண்டிகையை ஆசரிக்க கடவும். இந்த பஸ்காக்கு அப்புறம் நிறைய பலிகள் இருக்கிறது. ஒவ்வொரு பலிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. அது கடந்த நாட்களில் நம்ம கொஞ்சம் நம்ம பார்த்தோம். யூடியூப்பில் கூட அது இருக்குது, நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கலாம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தை பிறந்தாலும் ஒரு பலி கொடுக்கணும், வியாதி குணமானால் கூட ஒரு பலி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ கூட அவருடைய பெற்றோர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவோட மரியாளும் யோசேப்பும் கூட அங்கே அவருக்கு பலி கொடுத்தார்கள் என்றதாக பார்க்கிறோம். புறா பலி கொடுத்தார்கள் என்றதாக பார்க்கிறோம். ஆனால் அந்த பலிகள் எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு நிழலாக இருக்குது. தகன பலி, சர்வாங்க தகன பலி என்ற பல பலிகள், மொத்தம் 5 பலிகள் இருக்குது. 5 பலிகள் பார்க்கிறோம். இதில் இயேசு கிறிஸ்துவின் பலியை நினைவு கூறுகிற விஷயம் என்னென்னா, மற்ற பலிகள்லாம் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த பஸ்கா அதை செய்யணுன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் செய்யணும். அது ஒரு ஆட்டை வெட்டி அதை சுட்டு சாப்பிடுவார்கள். அது கூட கசப்பான கீரை வைத்துக் கொள்வார்கள். அந்த கசப்பான கீரையும் சுட்ட கறியும் தான் ஆட்டுக்கறி. அதை தான் பஸ்காவாக அவர்கள் செய்திருந்தாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்து 3வது வருஷம், 3வது பஸ்கா அப்படி வச்சுக்கலாம், 3வது பஸ்காவுக்கு அவர் ஆயத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் போய் ஆயத்தம் பண்ணுறாங்க மேல் வீட்டாரில். அப்புறம் ஆயத்தம் பண்ணும்போது அவங்க என்ன தான் வச்சுருக்கணும்? சுட்ட கறி, கசப்பான
கீரை, இதுதான் அவர்களுடைய முறைமை. அதை அவர்கள் ஆயத்தம் பண்ணினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியே சேஞ்ச் பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா, எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தது இந்த ஆடு தான். ஏன்னா சொன்னார் இல்லைங்களா, இந்த ஆட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெட்டி அதை ரத்தத்தை நிலைக்கல்னு பூசுங்க. அப்போது யாரெல்லாம், அதாவது சங்கரிக்க தூதன் வரும்போது யார் வீட்டிலெல்லாம் நிலைக்கல்லில் ரத்தம் பூசப்படுறதோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், மற்றவர்களுக்கெல்லாம் தலைப்பிள்ளைகளுக்கு மரணம் நேரிடும் என்று அங்கே சொல்லிட்டார். அந்த கறியை அந்த சுட்டு உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடும். இதுதான் பஸ்கா, இதான் முதல் கட்டளை. பஸ்காவாக இது செய்யுங்கள். இது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வருடந்தோறும் இது செய்யுங்கள். இதுக்கு எது நினைவு கூறுறீங்க அப்படின்னா, என்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து இந்த ஆடு தான் எங்களை காப்பாற்றி கூட்டி வந்தது அப்படின்றத நினைவுபடுறதுக்காக இதை செய்யுங்கள்னு சொன்னார் தேவன். ஆனால் இயேசு கிறிஸ்து காலத்தில் வரும்போது, அந்த நான் சொன்னது போல் 3வது பஸ்கா வரும்போது, அப்போ அவர் நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணுறாரு. அதில் முக்கியமாக இந்த பஸ்காவுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணாங்க. இதுவரை எகிப்து தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனமாகிய வீட்டிலிருந்து விடுதலையாகி வருவதற்காக இந்த பஸ்காவை வருடந்தோறும் நீங்கள் பண்ணீங்க, இந்த ஆடை பண்ணீங்க. இனி இந்த ஆடு நான் தான். அதனால் இனி என்னை நினைவு கூறும்படி செய்யுங்க அப்படின்னு அங்கே மாத்திர. இனி ஆடு கிடையாது, நான் தான். இப்போ இவர் எப்படி நினைவுப்பான், பஸ்கா ஆடை சுட்டாங்க, அந்த ஆடை சுடுறதுனால நினைவு கூறுதுன்னு ஆகுது. அப்போ இவரை நினைவு கொண்டு இவர் எப்படி பண்ணுறது? அதுக்கு தான் என்ன பண்ணார், இந்த அப்பம் விட்டு சாப்பிடுங்க, இது இந்த திராட்சை ரசம், இது என்னுடைய ரத்தமாக இருக்குது, இதையும் என்ன பண்ணுங்க சாப்பிடுங்க, இந்த அப்பமும் என்னுடைய சரீரமாக இருக்குது. இப்போ அப்பமும் திராட்சை ரசமும் எடுக்கிற போது, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இந்த பாவத்துக்காக என்னை விடுதலை ஆக்கினார்ன்றது நினைவு கூறுவோம். பாவத்திற்காக விடுதலை ஆக்கினார் என்பதை நினைவு கூறுவோம். அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் பண்ணிக்கொண்டிருந்த காரியம், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கிறான்னு நினைவு கூறுவதற்காகத்தான் ஆடு சுட்டக்கறி. இப்போ அந்த அப்படியே சேஞ்ச் பண்ணி, இனி நீ எகிப்திலேருந்து மறந்துடு, உங்கள் பாவத்திலேருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கிருக்கிறேன். இப்போ என்ன நீங்கள் என்ன பண்ணணும், அதான் யோவானில் கூட சொல்ல, என்னை புசியுங்கள்னே சொல்லுவார். அது இவ்வளோ கடினமான உபதேசமாக இருக்குதுன்னு பாதி சீடர்கள் அவர் விட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் என்னை புசியுங்கள்ன்றதுக்கு உள்ள அடங்கி இருக்கிற பொருள் என்னவென்றால், அவர் ஒரு அப்பத்தை எட்டு பெற்று கொடுக்க போகிறார், இது எனக்கு சரீரமாக இருக்குதுன்னு சொல்ல போகிறார். இந்த திராட்சை குறித்து இது என்னுடைய ரத்தமாக இருக்குது பருங்கன்னு சொல்ல போகிறாருன்றது அங்கே சொல்லலை. அதனால் அங்கே ஒரு ஆர்குமெண்ட் நடந்துச்சு, என்ன பண்ணிட்டு பாதி பேர் போயிட்டாங்க, மீதி இருந்தவங்களுக்கு தான் அதை சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்துவனால பாவம் மன்னிக்கப்பட்டது, அதனால நான் தேவனுக்குள்ள பாவம் இல்லாமல் வாழப்போகிறேன் என்பதை உணரும்படியாக, இனி என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொன்னார் என்றதாக பார்க்கணும். இதே பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் இல்லைங்களா, அவனுடைய பாவங்களுக்காகவும் அதன் பிறகு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அவன் காளையோ இல்லைங்களா ஒரு வெள்ளாட்டு கடாவோ பலியாக செலுத்துவான். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதே மாதிரி ஆசரிப்பு கூடாரத்தில் பலி செலுத்தினார். அதாவது நம்ம ஆவிக்குரிய ரீதியாக பார்க்குறோம், அவர் காலை வெள்ளாட்டுக்கடா இதனுடைய ரத்தத்தில் எடுத்துகிட்டு போய் பலி செலுத்தலை, தன்னுடைய சொந்த ரத்தத்தை என்ன பண்ணிட்டாருங்க, எடுத்துகிட்டு போயிட்டு பலியை தந்தார். அதனால் சொல்லும்போது இயேசுவோ தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே பலியை கொடுத்து நம் பாவங்களுக்கான தண்டனைகளை, நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். பலிகள் பார்க்கும்போது நீங்களா ஆதி காலத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் ஒருத்தர் செஞ்ச பாவத்திற்கு நிவர்த்தி செய்வதற்காக ஒரு ஆடு பலியாச்சு. அது யாரை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்படியே பஸ்கா கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பாருங்கள், நாம் செய்த பாவத்தின் தண்டனையை இயேசு கிறிஸ்து சுமந்துட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதாமிலிருந்து வந்த எல்லா மக்களுடைய பாவத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை அர்ப்பணித்தார், சிலுவையில் சுமந்தார் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு. இப்போ நம் காலத்தில் நாம் செய்த பாவங்களுக்காகவும் அவர் சிலுவை என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்போவே சுமந்திருக்கிறார். இப்போ நாம் செய்கிற பாவத்துக்காக கூட அப்போ அவர் சிலுவையை சுமந்திருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம்.
எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படினா அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும். இப்போ இந்த தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள்னு யாரு அப்படின்னா, இப்போ நாம் செய்த பாவத்துக்காக நாம் தண்டனை அனுபவிக்கிறோம். சரீரத்தினாலேயோ இல்லைங்களா, மனதினாலேயோ ஏதோ ஒரு வகையில் வலினால தண்டனையை அனுபவிக்கிறோம். அப்போ அந்த வலி வலி ஏற்படும் போது அந்த வலியிலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை வேணும், அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவு வேணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது நம்மளுக்கே தெரிஞ்சிடுது, நான் செய்த பாவத்திற்காகத்தான் இந்த தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். நம்மளுக்கு என்ன ஆயிருதுங்க, தெரிஞ்சிருது. இப்போ நம்மளுக்கே தெரிஞ்சிருதுனால இப்போ அதுக்கு யாராவது ஒருத்தர் அந்த பலியை ஏற்றுக்கிட்டா, அதாவது அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டா என் தண்டனை என்ன ஆகிடும்? இப்போ தேவன் நீதி உள்ளவர், சும்மா வாயில் வந்து போப்பானாக்கா நம்மளை மன்னிக்க மாட்டார். செய்த தப்புக்கு தண்டனை உண்டு, அவர் நீதி உள்ளவர். அப்போ மன்னிப்பு எப்படி கிடைக்கிறது தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி பலிகளை செலுத்தி மன்னிப்பு பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இப்போ அந்த கவலையோட துக்கத்தோட எனக்கு மன்னிப்பு கிடைக்காதா, எனக்கு இந்த பிரச்சனைலேருந்து விடுதலை ஆகாதா, இந்த வலி எனக்கு தீராதா, நான் செய்த பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்காதா அப்படின்னு இயங்கும்போது அப்படியே நம்ம நிமிர்ந்து பார்த்தோம்னா எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையை தொங்கியிருக்கிறாருன்றதை நாம் விசுவாசிச்சு, என்னோட பாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிச்சிருக்கிறியப்பான்னு நம்ம உள்ளத்தில் நம்ம மனசார உள்ளத்தில் நம்ம நினைக்கிற போது அந்த தண்டனையிலிருந்து நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு விடுதலை கிடைக்கிறது. நமக்கு ஒரு தண்டனை, அது என்னன்னா, நான் இப்போ செஞ்ச பாவத்து கூட அவர் தண்டனை ஏற்றுட்டு இருக்கிறாரு. அதனால் அவரை நான் நினைச்சேன்னா என் பாவம் மன்னிக்கப்பட்டோம், பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்களா அதிலிருந்து எனக்கு அந்த ஆக்கினைக்கான பிரச்சனை, அந்த தண்டனைக்குரிய எதுனா வச்சுங்க போயிடும். அதனால என் பாவத்திற்காக அவர் ஆக்கினைக்குட்பட்டார். இல்லைங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் இன்று வரைக்கும் வேலை செய்துங்க. இப்போ என்னோட தலைமுறையில் எனக்கு அப்புறம் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு கூட பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா அவரை நோக்கி பார்த்தா போதும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொல்றதாக பார்க்கலாம். அது ஒரு வசனம் வாசிச்சு போகலாம். ரோமர் 8:3. ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாத்தீங்கன்னா மாம்சத்திலே பாவத்தை என்ன பண்ணிட்டாருங்க, தீர்த்துட்டாரு. இப்ப யாரெல்லாம் நான் செஞ்ச பாவத்துக்கு இயேசு மரித்திருக்கிறார்னு மனசார நினைக்கிறாங்களோ அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டாங்க. இப்போ இது பழைய ஏற்பாடுல எப்படி இருந்தது? அந்த வருஷம் தோறும் அந்த பஸ்கா ஆடை சுட்டுக்கறி சாடும்போது எகிப்து தேசத்தில் நாங்கள் எவ்வளோ பெரிய அடிமைகளாக இருந்தோம், எங்களெல்லாம் மீட்டு எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்து அந்த காலத்திலேருந்து எங்களை தேவன் வழி நடத்தினார் என்றதை நினைவுபடுத்துறதுக்காக இருந்தது. அது ஒரு வசனம் சொல்லுவாங்க, நியாயப்பிரமாணம் சுய பொருளை கொடுக்காமல் நிழலாய் மட்டும் இருக்கிறது. அது நிழலாக இருக்குது, நியாயப்பிரமாணம் நிழலாக இருக்குது. நிஜம் என்னன்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த உலகத்திற்கே ரட்சிப்பு இருக்கிறது என்பதுதான் நிஜம். அதைத்தான் என்னங்க இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கிடைத்திருக்கிறது என்றதாக பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. இது நமக்கு மாத்திரம் இல்லை, வெறும் கிறிஸ்தவன் மாத்திரம் இல்லை, உலக பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு இருக்குது. பூமிக்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளின்னு வந்தது. உயிர் தேர்தலை பொறுத்தவரைக்கும் நீதிமானுக்கும் அநீதிமானுக்குன்னு இருக்குதுங்க. உயிர் தேர்தல் இருக்குது. பிரேத குழியில் இருக்கிற எல்லோரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்னு இருக்குது. அப்போ இதுல மகிமையான உயிர் தேர்தலுக்கு பொங்கலோர்களாக தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு, செலக்ட் பண்ணிக்கிறார். இந்த யாருன்னா சிறுமந்தை. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவோடு கூட ராஜாக்களை, நிறைய டைட்டில் இருக்குது, அதில் ஒன்றுனா சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவ கூட ராஜாக்களாக இருக்கிறவர்கள், சிறுமந்தை, உடன் சுதந்திரர், இப்படி டைட்டில் கொடுத்து இயேசு கிறிஸ்துடைய சரீரம் என்கிற டைட்டில் கொடுத்து, அந்த சரீரம் தலை இயேசு கிறிஸ்து, சரீரம் சபை. இவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து 1000 வருட அரசாட்சியில் அரசாளுகிற கூட்டமாக ஒரு டீமை செலக்ட் பண்றாங்க.
அந்த டீமுக்கான செலெக்ஷன் தான் இப்போ நடக்குது. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவை போல எல்லாவற்றையும் தியாகமாக கொடுத்து அவர் சொன்ன வார்த்தையின்படி கேட்டு நடக்கிற கூட்டம் இது. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சொல்லல. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒரு கிறிஸ்தவர்களாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் என்று பெயர். அந்த பெயர் கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது. அவங்க பைபிளை தான் நேசிப்பாங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தான் நேசிப்பாங்க. எந்த ஒரு டினாமினேஷனையும் பார்க்க மாட்டாங்க. நான் இந்த டினாமினேஷன் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் வேதத்தில் இருக்கிறது அதை நம்புகிறேன் செய்கிறேன் என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், இதனாலே நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறேன்னு சொன்னா இருப்பாங்க. அந்த கூட்டம் தான் நித்திய ஜீவனுக்கு போகிற கூட்டம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்படிப்பட்ட கூட்டம் செலக்ட் பண்றார். அதுதான் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவராகிறார். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல மாறணும். அதாவது இயேசு கிறிஸ்துவை சீடராக ஏற்றுக்கொள்கிற கூட்டம். இயேசு கிறிஸ்து சீடர்னா அவர் காட்டின பாதையில மட்டும் நடக்கிற கூட்டம். எதையும் ஆசைப்படாது, உலகத்தின் காரியங்களுக்கு ஆசைப்படாது, உலகத்துல சொத்து பத்துக்கு ஆசைப்படாது, எந்த ஒரு உலக பிரகாரமான ஆசையா இருக்கு, அது கொடுக்குற வரைக்கும் இருக்கட்டும். ஓகே, நான் பரலோகத்துக்கு போக வேண்டும், என்னுடைய நித்திய வீடு அங்கதான் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அதுதான் சிறுமந்தை, அதுதான் உடன் சுதந்திரம், அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டி, அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். அந்த சபை அந்த பஸ்கா பலியோடு சேர்த்து பார்க்குறேன். ஏன்னா தலை பஸ்கா, தலை என்னாச்சுங்க, தன்னை பலியா கொடுத்துச்சு. தலை பலியா கொடுத்துட்டா சரீரத்துக்கும் அதுக்கு பங்கு இருக்குது. வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை சரீரமாகிய சபை நிறைவேற்றணும்னு இருக்குது. அப்ப சரீரமாகின சபைக்கு கொஞ்சம் பாடுகள் இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து தலையா தன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டாருன்னா சரீரத்துக்கும் ஒரு பாடு இருக்குது. ஜீவ பலியால பஸ்கா பலியா ஒப்பு கொடுத்தாருன்னா சரீரத்திற்கும் ஒரு பாடுகள். இந்த சரீரத்துக்கு கொடுக்கிற பலித்தான் ஜீவ பலி என்று ரோமர் 12:1 வாசிக்கிறோம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ தலை சபை, முழு சபை இல்லை இயேசு கிறிஸ்து. இப்போ தலை இயேசு கிறிஸ்து, தலை இயேசு கிறிஸ்து, அது பஸ்கா பலி அப்படின்றால் சபை சரீரம். அப்போ சரீரத்துக்கு என்ன பலி தெரியுங்களா? ஜீவ பலின்னு பேர். அதாவது பலின்னா ஒரே வாட்டி வெட்டப்படுறது. ஜீவ பலின்னா அனுதினமும் கஷ்டங்களையும் பாடுகளையும் சகித்து இயேசு கிறிஸ்துக்காக கடைசி வரை வாழறது. இதை அப்போஸ்தலர்கள் நிறைவேற்றி காட்டினார்கள். நாம் கூட அந்த பாதையில நடக்கிறவர்களாக நம்ம கூட தேவன் பண்ணிக்கிறாரு, செலக்ட் பண்ணிக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய பலியை தேவன் முகர்ந்தார். அந்த பலி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தியாகம் பண்ணார் சரீரத்தை. பாவமே இல்லாத என்ன பண்ணாருங்க? தியாகம் பண்ணார். அதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லுவாங்க, தியாகமே இல்லை தேவனுக்கு நீங்களா இயேசு கிறிஸ்து அந்த பலி எப்படி இருந்துச்சுன்னா சுகந்த வாசனையாக இருந்தது. அவர் பாவமே இல்லை, ஆனால் பாவமாக்கப்பட்டு நமக்காக பலியானார். அது தேவனுக்கு ரொம்ப வாசனையாக இருந்தது. நம்மளை கூட என்ன பண்ணுறது தெரியுங்களா? பாவத்தெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக்கிட்டு அதன் பிறகு கஷ்டங்கள் வரும். அது கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள். அந்த பாடுகளை படும்போது தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்கு. இப்போ வாசிங்களேன், எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதுதான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. அவர் எப்படி அன்பு கூர்ந்தார்? அவர் ஏழை பணக்காரர் பார்க்கல, ஜாதி மதம் பார்க்கல, படித்தவர் படிக்காதவர்னு பார்க்கல, எல்லாருக்கும் சமமா என்ன பண்ணிட்டாருங்க? செய்துட்டார். எல்லாருக்கும் அற்புத அடையாளங்களாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் சமமாக தான் செய்தார். இவர் பணக்காரர் இவருக்கு ஏன் செய்யணும்னு நினைக்கல, இவர் புறஜாதியினர் இவருக்கு ஏன் செய்யணும்னு என்ன பண்ணல, அதெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. அப்படி அவர் செய்யவே இல்லை. பெரிய என்னங்க தொழிலதிபர் வர்றார், அவருக்கு உதவி செய்கிறார். பெரிய அதிகாரி வர்றார், அவங்க குழந்தைக்கு உதவி செய்கிறார். பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க, அவனுக்கு உதவி செய்கிறாரு.
அப்போ உதவி என்கிற அந்த பதம் தியாக மனப்பான்மையோடு செய்கிற நன்மைகள், அதை செய்யணும். அப்போ அந்த இடத்துக்கு என்ன முக்கியமாக வேணும்? அன்பு வேணும். அந்த அன்பு தான் தியாகத்தை உருவாக்கும். அதனால் நம்ம அடிக்கடிக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நாம் தியாகிகள். கெட்டது அவங்க என்னத்தான் கெட்டது செஞ்சாலும் என்னத்தான் செய்தாலும் நம்மளை எவ்வளோ தூஷித்தாலும் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு இயேசு கிறிஸ்துக்காகப்பா அப்படின்றவங்க தான் நல்ல போர் செய்கிறவனாய் தீங்கு அனுபவிக்கிறவர்கள். நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும்ன்றது பாருங்க, இதுதான் ஜீவ பலி. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட பலியை செய்து தேவனுக்கு சுகந்த வாசனை ஆயிட்டார். இப்போ நாம பிலிப்பியர் 4:8 போட்டுருக்காங்க பாருங்க. பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ. பிலிப்பியர் 4:18 வாசிங்கம்மா. பிலிப்பியர் 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியினால் தேவனுக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்? சுகந்த வாசனை. அப்போ அவர் இஷ்டப்படணும் வாசனை. நாம் செய்கிற காரியங்கள் வாசனை இல்லைங்களா? பெரும்பாலான வாசனைகள்னாங்க ரொம்ப கசக்கி பிழிந்து வருகிற சென்ட் வாசனை. ஆனால் இவங்க சொல்லும் போது சாம்பிராணி வாசனை, அது நெருப்போடு என்ன ஆகுதுங்க, மிக்ஸ் ஆகுது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தேவனுக்கு மனசாக செய்கிற காரியங்களை தேவன் முகர்கிறார். நாங்கள் சுகந்த வாசனையாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல இந்த பஸ்கா காலங்களில் அல்லது இந்த குட் ஃப்ரைடேல நாம் கூட ஒரு சில தீர்மானங்கள் கூட எடுக்கணும். அதில் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட பலியாக செலக்ட் பண்ணியிருக்கிறார். அதனால தான் சொல்கிறாங்க, இப்போ ஆபேலுடைய பலியை தேவன் என்ன பண்ணார்? அங்கீகரித்தார். வருது இல்லைங்களா? அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். ஆபேலுடைய பலி அவன் கொடுத்தது ஆடு மாடு. ஆபிரகாம் தன் மகனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். விசுவாசத்தின் தகப்பனாக மாறிட்டார். சரிங்களா? இதுதான் யாக்கோபு 2:21 வாசிக்கலாங்க. யாக்கோபு 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கிரியினால் அவரு கிரியை செய்தார், பலியை கொடுத்தார், தன் மகனையே கொடுத்தார், தனக்கு உண்டானதே கொடுத்துட்டார். இப்ப சபையா இருக்கிற நாம நம்மளையே ஜீவ பலியா கொடுத்துடணும், கொடுக்கணும். அந்த பலியை கொண்டு போய் வைக்கணும், வச்சிடணும். வச்சாதான் கிரியை. அந்த கிரியை செய்யறதுக்கு தான் தேவன் நம்மளுக்கு எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறார். அப்போ இந்த பஸ்கா நாள்ல அல்லது இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிற இந்த நாள்ல எதை நினைவு கூற வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து மரித்து இவ்வளவு வருஷத்துக்கு பிறகும் அவருடைய மரணத்தையும் அவருடைய பட்ட பாடுகளையும் நினைவு கூறுறது முக்கியம் இல்லை. அதன் மூலம் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஜீவ பலியா பெற்றுக் கொடுத்து அவரோடு கூட நம் சரீரமும் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த வாய்ப்பு எப்படி ஏற்படுத்தினது என்பதை நினைத்து பார்த்து அந்த பலியை சரியா தேவனுக்கு செலுத்தி அவரோடு கூட சேர வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் நாம் நினைச்சு பார்க்கணும். வெறும் பாட்டு பாடினா போடாது. ஏறுகிறார் தள்ளாடி தவழ்ந்து அது பாடினா அப்படியே நாங்கள் அப்படியே உருகிடுவோம். அந்த உருக்கத்துக்கு இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துன்னு போகும்போதே சொல்றாரு, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொல்றாரு. அப்போ அவர் இந்த காரியத்தை நினைச்சு பார்த்து அழுன்னு அவர் நினைக்கல. இப்படிப்பட்டு தியாகி ஆகி அவர் உயிர்த்தெழுதலாகி தேவனோட வலது வருஷத்துல போயிட்டாரு. இப்போ அந்த தியாகத்துக்காக நாம் செய்ய வேண்டியதை செய்யணும். அதை தான் இப்போ நம்ம பார்க்குறாரு. சும்மா அதே நினச்சி அவர் அழுதாக்கா சரியா போச்சா? அவரே அங்கேருந்து பார்க்குறாரு, இந்த இது நல்லா நான் மரித்து பாடுபட்டு உயிர்த்தெழுதலாகி மேலே வந்துட்டேன். இப்போ கூட என்னை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அது பழச நினச்சிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிட்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆசை அல்லது தேவனுடைய விருப்பம் அல்லது தேவனுடைய சித்தம் அது அல்ல. அதை நினைவு கூர்ந்து
என்னை அழைத்த அழைப்பிற்கு நான் பாத்திரராய் நடக்கிறேன்னு என்ன பண்ணோம் பார்க்கணும். அதனால தான் நம்மளையும் தேவன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துங்கன்னு சொல்லிட்டார். 1 கொரிந்தியர் 1 பேதுரு 2:5 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும். இந்த பலி எப்படிங்க? ஆவிக்கேற்ற பலி. எதெல்லாம் நமக்கு முக்கியமா இருக்கிறதோ, எது நமக்கு ரொம்ப ஆசையா இருக்குதோ, எது நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்குதோ, தேவனா அதுவான்னு வரும்போது அப்படியே விட்டு கொடுத்தோம். நம்முடைய ரொம்ப ஆசைகள், ரொம்ப அளவுக்கு மீறிய ஆசைகள் இருக்குது, அதுதான் நம்ம லைஃப்னு இருக்குது. சரியான நேரத்தில் அது கூட கட் பண்ணணும். வேணாப்பா, இந்த ஆசை கூட வேணும். நான் பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறேன்னா, பிள்ளைகளுக்காகத்தான் நான் வாழ்கிறேன் என்று முடிவு பண்ணுகிறேன்னா, தகப்பனையாவது தாயாவது பிள்ளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறேன் எனக்கு பாத்திரம் இல்லை, பலியாக ஒப்பு கொடுக்கணும். கஷ்டம்தான் இல்லை. ஆனால் தேவனு அது பலியாக ஒப்பு கொடுத்து, ஆனால் எங்களை ஊராக போயிடுறோமெல்லாம் அது ஒத்துக்கிறது இல்லை. மனசு இருக்குதா? தேவன் உனக்கு பரவாயில்லப்பா, இல்லைனாலும் பரவாயில்ல, அது ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்குதா? பிள்ளைகள் இல்லைன்னா பரவாயில்ல, இயேசுவே நீங்கள் இருந்தால் போதுன்ற அந்த பக்குவம் இருக்குதா? எனக்கு இது சொந்த வீடு இல்லைனாலும் பரவாயில்ல தேவனே, இருக்க போகிறது கொஞ்ச காலம், உன்னுடைய வருகை வந்துச்சுன்னா இந்த வீடை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒருவேளை அந்த வீடு மேலே எனக்கு பற்றுதல் அதிகமாக இருக்குமானால், அவர் வந்துட்டார் வாப்பான்னு கூப்பிட்டாரு, என்ன தருமா மனசு வரும்? கொஞ்சம் இருங்க தேவனே, அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது, இப்போ தான் கட்டி முடிச்சிருக்கிறேன், ஒரு 2 மாதம் நான் அங்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடுறேனே, நீங்கள் அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்கிற ஆசை வந்துடும். அதுதான் அவர் சொன்னார், என்ன முதல் என்ன நேசி, எனக்கா எல்லாம் செய், இந்த பூமியில் எதை சேர்க்கிறாயோ அது பயனற்றது, இந்த பூமியை நீங்கள் பரதேசிகளாக இருப்பதற்காக கொடுத்திருக்கிறேன் என்று. அப்போ தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மூலமாக நான் பலியாக ஒப்பு கொடுக்கிறேனா? அதுதான் இந்த பஸ்கால நம்ம என்ன பண்ணோம், நினைவு கூறணும். இந்த பஸ்காவுக்கு முக்கியமான என்ன தெரியுங்களா? ஆடு இல்லைங்களா, கசப்பான கீரை. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, மார்க் 14:1 மார்க் 14:1 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லா அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. இந்த பஸ்கா பண்டிகையில முக்கியமா என்ன தெரியுங்களா? புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுறோமா? திருவிருந்து எடுக்கிறோம், ராபோஜனம் எடுக்கிறோம் இல்லைங்களா, நற்கருணை, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்ன பண்ணோம்? அப்பம் எடுக்கணும். அந்த அப்பம் எப்படி இருக்கணும்? புளிப்பு இல்லாததாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? பிரெட்டு பன்னு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த பிரெட்டு பன்னு இருக்குது, இந்த பிரெட்டு பன்னு உருவாவதற்கு முக்கியமான மூலப்பொருள் அதில் என்ன தெரியுமா போடுறாங்க? ஈஸ்ட்னு ஒன்று கலக்கிறாங்க. அந்த ஈஸ்ட் வந்து புளிப்பு. இங்கே என்ன சொல்கிறாங்க? புளிப்பில்லாத. அப்போ இது புளிப்பு என்ன பண்ணுறோம்? கொடுத்துட்றோமே. அது நான் நிறைய இடத்துல சொல்கிறது உண்டு, இது புளிப்புங்க, புளிப்பு சேரக்கூடாது, புளிப்பு தேவனுக்கு பிரியம் இல்லாதது. இதுக்கு அடையாளம் இருக்குது. நீங்கள் வெறும் பண்ணு நினச்சி கொடுத்துட்றீங்க. இந்த ராபோஜனம் வெறும் பண்ணு கொடுக்கலாம், பிரெட்டு கொடுக்கலாம் கொடுத்துறீங்க. இல்லை, இதுக்கு நிழல் ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்திற்காகத்தான் இதை செய்கிறோம். நிஜம் ஒன்று இருக்குது. புளிப்பு என்ன பண்ணக்கூடாது? சேர்க்கக்கூடாது. அடுத்தது அதில் என்ன போட்டுருக்காங்க தெரியுங்களா? கோதுமை மாவுனால் செஞ்ச அந்த அப்பம். ஆனால் மைதாவில் செஞ்சது, வேறு வேறு கெமிக்கலில் செஞ்சது, அதுவும் செய்யக்கூடாது. அந்த கோதுமை தேவன் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். தேவன் அடையாளமாக செய்ய சொன்னது 2 தான். ஒன்று இந்த நாங்கள் ஞானஸ்நானம், அது ஒரு அடையாளம். அடுத்தது இந்த ராபோஜனம். இதுவும் என்ன பண்ணுறாங்க? சாத்தான் எல்லாத்தையும் நிறைய இடத்துல கெடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை தான் என்ன பண்ணோம்? சாப்பிடணும். அப்போ இந்த புளிப்பில்லாத பண்டிகை பஸ்கா, அந்த நாள் வந்திருக்குது. இந்த புளிப்பில்லாத பண்டிகையை சபையாக இருக்கிற, நான் சொல்கிறது சபைன்னா இயேசு கிறிஸ்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு ஜீவ பலியாக இருக்கிறவர்கள். நான் பெயர் கிறிஸ்துவில் சொல்ல இல்லைங்க, எல்லா ஆசை பாசங்கள்லாம் வச்சுக்கிட்டு அதுக்காக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அவங்க பெயர் கிறிஸ்தவர்கள். அவருக்கும் தேவன் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. ஆனால் இந்த ஆசை வாழ்க்கையே வேணாம், இயேசுவே உமக்காக மட்டும் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள்,
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைகிறவர்கள், பாடுகளை சகிக்கிறவர்கள், பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள், பாடுகளை வரவேற்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துக்காக இந்த பாடு வருது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ற அந்த தியாக மனப்பான்மை, எதிர்த்து பேசுகிறவர்கள் அல்ல, எதிர்த்து அடிக்கிறவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட தியாக மனப்பான்மை உள்ளவர்கள் தான் அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்றும் அவருடைய மனவாட்டி என்றும் சிறுமந்தை என்றும் அழைக்கப்படுகிறது. பார்த்தீங்களா? மனவாட்டினா ஒருத்தர் தான், சிறுமந்தை அதுக்கு தான் சின்ன கூட்டம்ன்றாங்க. மனவாட்டி ஒருத்தர், சின்ன கூட்டம். கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இல்லைங்களா? அதே நேரத்தில் தோழிகள் அவங்க கொஞ்சம் பேர், ஆனால் மனவாட்டி ஒருத்தர் தான். அதான் சிறுமந்தைன்னு பேர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கூட்டம் தான், அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு தான் நீங்கள் பஸ்கா பண்ணுங்க, பண்டிகையை ஆசரிங்க, ஆனால் அது புளிப்பில்லாத பண்டிகைன்றார். அதான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பஸ்கா. ஜீவ பலியாக இருக்கிற நாம் பஸ்கா பலியோடு இணைய வேண்டுமானால் நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் ஜீவ பலி, இயேசு கிறிஸ்து பஸ்கா பலி. அந்த பஸ்கா பலியோடு இந்த ஜீவ பலி இணையணும்னா பஸ்கா ஆடு இயேசு கிறிஸ்து ஜீவ பலி புளிப்பில்லாத அப்பங்க. இந்த புளிப்பில்லாத அப்பத்தோட தான் அந்த பண்டிகை என்ன பண்ணோம் பார்க்கலாம். இதுதான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். இப்போ மாவு யார்? அது சபையா இருக்கிற நாம. இயேசு, அதாவது பண்டிகை பஸ்கா. பஸ்கா பண்டிகைக்கு என்ன வேணும்? சுட்ட கறியும், அப்புறம் அப்பமும் புளிப்பில்லாத அப்பம் வேணும். இப்போ கறி யார் ஆயிட்டாரு? பஸ்கா ஆடு இயேசு கிறிஸ்து. இப்போ மாவு யாருங்க? புளிப்பில்லாத மாவு, சபையா இருக்கிற நாம. இப்போ அதான் சொல்றாங்க பாருங்க, மறுபடியும் அதுக்கு வாசிக்கலாங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி. பாத்தீங்களா? இப்ப புளிப்பு இல்லாம இருக்கணும், அதனால புது மாவா இருக்கணும். பழைய மாவு புளிச்சிடும். அப்ப பழைய மாவு இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுரு. எப்போ பஸ்காவோட இணையணும்னா பழைய மாவை தூக்கி போடு. அதுதான் தேவன் சொல்ற. நீ பஸ்கால இணையணும்னா, அந்த புளிப்பில்லா அப்போ பண்டிகையோடு கூட நீ சேரணும்னா உன்னுடைய பழைய மாவை தூக்கி போட்டுரு. அது புளித்த மாவு, ஈஸ்ட் கலந்துடுச்சு, ஈஸ்ட் உருவாயிடுச்சு, அதை தூக்கி போட்டுரு. புளிப்பில்லாத மாவாயிரு. கண்டினியூ பண்ணலாம். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இப்ப புளித்த மாவை தூக்கி போட்டுரு. ஏன்னா பஸ்கா, இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். அந்த பஸ்காவோட இந்த மாவு மிக்ஸ் ஆகணும், அந்த பண்டிகைக்கு ஒன்னா சேரணும், ஏற்புடையதா இருக்கணும். முக்கியமான பண்டிகை அது. ஆனால் அந்த புளித்த மாவு அந்த பஸ்காவோட சேரணும்னா புளித்த மாவா இருக்கக்கூடாது. நீ நல்ல மாவா இருந்தா தான் அந்த பஸ்காவோட சேருவே. அப்புறங்க, ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. இப்போ தெளிவுபடுத்துறாரு. அது என்ன பழைய புளித்த மாவு? அது ஏன் தூரப்படுத்தணும்? அது பஸ்கால சேராது, பஸ்காவோட ஒட்டாது, பஸ்காவோட பலியாக ஏற்க முடியாது. அது என்ன அப்படின்னா துர்குணம் பொல்லாப்பு. இந்த துர்குணம் பொல்லாப்பு மட்டும் தனியா எடுங்க. அதுல தான் எல்லா பாவமும் ஒன்னா சேர்ந்துக்குது. எல்லா பாவத்துக்கும் வித்தே அதான் சொல்லலாம், அந்த துர்குணம் பொல்லாப்பு. அந்த துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை. துப்புரவு உண்மை. துப்புரவு அப்படின்னா உன்னை கிளீன் பண்ணிக்கன்றாரு. நீ பரிசுத்தம் இல்லை, ஆனா உன்னை பரிசுத்தப்படுத்திக்க, இயேசு கிறிஸ்து மூலமா பரிசுத்தப்படுத்திக்க. அந்த துப்புரவு அப்படின்னா கிளீன் பண்ணிக்க. இப்போ உண்மையாயிரு. அப்ப துர்குணம் இருக்குது, அதை கிளீன் பண்ணிக்க. பொல்லாப்பு இருக்குது, அதை உண்மையா மாத்திக்க. துப்புரவு, பொல்லாப்பு, உண்மை. அது அது கண்டினியூ பண்ணலாங்க. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க. இப்போ பண்டிகையை ஆசரிக்கணும். சும்மா குட் ஃப்ரைடே வந்துடுச்சு, அப்போ காலிலேருந்து நைட் வரைக்கும், அந்த சாயந்தரம் வரைக்கும் இல்லைங்களா அவரை பற்றியே தியானம் பண்ணுறோம், 7 வார்த்தைகள் பேசுகிறோம், 7 வார்த்தை பேச. எவ்வளோ வருஷத்துக்கு 7 வார்த்தை?
எவ்வளோ வருஷம் இன்னும் குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடேன்ட்டு ஏறுகிறார் தள்ளாடி தவழ்ந்துன்னு பாடினுக்கிறது. இவ்வளவு நாம் கண்கள் திறக்கப்படுறதுக்காகவும் அவருடைய சரீரத்தில் நாம் இணைவதற்காகவும் தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்பு, நம்ம சீர்படுத்திக் கொள்றதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. அதை பயன்படுத்தி கொண்டு எனக்காக மரித்து பஸ்காவா இருக்கிறவரோடு கூட நான் சேர வேண்டும், இணைய வேண்டும், பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். ஆவிக்குரிய அர்த்தம். வெறும் பண்டிகையை ஆசரிக்கிறது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வெறும் பண்டிகை பண்றது இல்லை. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகையே கிடையாதுங்க. ஒரு பண்டிகையும் கிடையாது. ஏன் தெரியுமா? இவன் பண்டிகை கொடுத்தா அந்த பண்டிகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான்னு தேவனுக்கு தெரியும். அதனால பண்டிகை எடுத்துட்டாரு. அப்போ கூட கிறிஸ்தவன்லாம் ஒன்னா சேர்ந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். கொண்டாட்டமே கிடையாதுங்க கிறிஸ்தவங்களுக்கு. ஏனென்றால் அவரை மனசு ஃபுல்லா நிரம்பி இருக்கணும். இந்த கொண்டாட்டம் அந்த மாதிரி காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பலியை என்ன நினைவு கூறும்படி இதை நினைவு கூறுறதுக்கு இதுதான் வழி. என்ன நினைவு கூறுது? அந்த பஸ்காவோட நான் புளிப்பில்லாத மாவாய் சேரணும்ன்றது தேவனுடைய விருப்பம். அதை நினைவு கூர்ந்து அதனால துர்க்குணம் பொல்லாப்பு என்ன பண்ணுங்க, எடுத்து போட்டுருணுங்க. இந்த பஸ்கா, இந்த குட் ஃப்ரைடே 25ஆம் வருடம் 2025ஆம் வருடம் குட் ஃப்ரைடேக்கு தீர்மானம் பண்ணுங்க. துப்புரவு, அதாவது துர்க்குணம் பொல்லாப்பை நான் எடுத்து போட்டு துப்புரவு உண்மை என்னும் மாவாகிய நான் இயேசு கிறிஸ்துவின் பலியோடு சேருவேன். இன்னும் இயேசு கிறிஸ்துவின் பலியோடு சேராததற்கு காரணம் இன்னும் புளிப்பு இருக்குது. அதனால தான் இன்னும் சேர முடியல. இன்னும் பிரச்சனையா இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள்ல குழப்பம் இருக்குது. இயேசு கிறிஸ்துக்காக கஷ்டத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கும் போது அது மகிழ்ச்சியை கூட்டும். சந்தோஷத்தோட சென்றார்கள் பாடுகளை அனுபவித்து அப்போஸ்தலர்கள். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் அது இன்னும் துப்புரவு இல்லைங்களா, அதாவது துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளிப்பு இருக்கிறதுனால அது இயேசு கிறிஸ்துவின் பலியோட சேரல. ஆனால் தேவனுக்காக நாம் நிறைய விஷயங்கள் அர்ப்பணிச்சு இருக்கிறோம். இன்னும் சில விஷயங்கள் மாறல. அது மாறுறதுக்காக தேவன் சில வாய்ப்புகள் நம்மளுக்கு என்ன பண்றாருங்க, கொடுத்திருக்கிறார். இப்போ வாய்ப்பு இருக்குது. நீ துப்புரவு உண்மையா மாறிடு. அப்போ என் பலியோட என்ன பண்ணலாம், பஸ்கா பலியோட சேர முடியும் என்பதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தேவன் விரும்புகிற பலியாக மாற வேண்டும். இன்னொரு பலியை தேவன் சொல்றார். அந்த பலியை பார்த்துடலாமா? ஓகே. முதலாவது, தேவனிடத்துல முழு இருதயத்தோடும் முழு மனதோடும்னா முழு அறிவோடும் முழு பலத்தோடும்னா முழு ஆற்றலோடும் அன்பு கூறணும். தேவனிடத்துல பர்ஃபெக்ஷன். அப்படியே பிறரிடத்துல அன்பு கூறணும். இது பலின்றாங்க. ஏன் பலிலாம் கஷ்டங்க, சும்மா இல்லை. பலிலாம் அப்படி இல்லை, நம்ம ஜீவ பலி. அனுதினமும் கஷ்டப்படணும். பிறரிடத்துல அன்பு கூறும்போது ரொம்ப கஷ்டம். உண்மையான அன்பு பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கும். அதை சகிக்கணும், பொறுத்துக்கணும். அந்த பலி இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் செய்கிற போது தேவன் விரும்புகிறார் என்று மார்க் 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் வாசிக்கிறோம். மார்க் 12:33. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறதும் போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். எல்லா பலியும் எடுத்தாச்சு. சர்வாங்க தகன பலி எல்லாத்தோட முக்கியமான பலின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சரீரமாகிய சபை தலை தன் வேலை பண்ணிடுச்சு. சரீரமாகிய சபை இந்த பலியை கொடுக்கணும். பலினா கஷ்டம்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்காக நான் எந்த நிலையிலும் மற்றவரிடத்தில் அன்பு செய்வேன். எனக்கு கெட்டது செய்தாலும் அவர்களிடத்திலே அன்பு செய்வேன் என்கிற அந்த பலியை கொடுக்கணும். பலி தான், அது கஷ்டம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துக்காக சகிக்கணுங்க. அதுதான் தியாகம். இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை போல நம் பலியும் அமைய வேண்டும் சகோதர சகோதரி. அதற்குத்தான் வருஷம் வருஷம் குட் ஃப்ரைடே குத்து காட்டுறாரு. ஆனால் அதை நம்ம உணராம இயேசு கிறிஸ்து மரித்தார் நினச்சிக்கினே தான் கவலைப்பட்டுனுக்கிறோம். கஞ்சி வாங்கி குடிச்சுன்னுக்கிறோம், துக்க கஞ்சி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இது கடைசி காலம். பொல்லாப்பு காலம் வந்து கொண்டிருக்கிறது. தேவத்தின் கோபத்தினால் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு பேழை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேழையில போய் சேர்வதற்கு இயேசு கிறிஸ்துவோட பலியோடு கூட
ஜீவ பலியும் சேர்ந்திருந்தால்தான் அந்த பிழைக்குள்ளே நம்மால் தப்பிக்க முடியும். மகா உபத்திரவத்தின் கால் நெருங்கி கொண்டிருக்கிறது, இனி காலம் செல்லாது சகோதர சகோதரி. அப்படியே பிறரிடத்திலும் அன்பு செய்யணும். இன்னொரு பலி சொல்றாங்க, எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். ஸ்தோத்திரம் சொல்லணும், ஸ்தோத்திர பலி, அதுவும் பலி. ஸ்தோத்திரம் சொல்றது என்னையா பலி இருக்குது? மேலே சொன்னீங்க அன்பு செய்யணும், நீங்கள் அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், நான் ரொம்ப அன்பு செய்கிறேன், அப்போ கூட எனக்கு விரோதமாக தான் அவங்க நடந்துகிட்டே இருக்கிறாங்க, அது ரொம்ப துக்கத்தையும் வேதனையும் குடிக்குது, சரி அது பலின்னு ஏற்றுக்கலாம். ஸ்தோத்திரம் நாங்கள் நன்றி சொல்லுதல், தேங்க்ஸ். ஸ்தோத்திரம் சொல்கிறதுல என்னையா பலி இருக்குது அப்படின்னா, தேவன் நம்மளுக்கு நல்லது செய்தாரா, அதுக்கு தேவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். அந்த 1000 ஸ்தோத்திர பலி 2000 ஸ்தோத்திர பலிலாம் நிறைய படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் என்னங்க நன்மை. ஆனால் எனக்கு கெட்டது வரும், அப்போ கூட தேவனே இப்படி எனக்கு கொடுத்துறே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறோமே, அது பலி. இப்போ ஒருத்தர் அன்பு செய்கிறோம், ரொம்ப அன்பு செய்கிறோம், ஆனால் அவங்களே நம்மளுக்கு விரோதமாக எழும்புறாங்க இல்லைங்களா? அது விரோதமாக எழும்புறது பலின்னா, அது தேவனே அவங்க விரோதமாக எழும்புறாங்க, ஆனாலும் நான் அவர்களை விரோதமாக பண்ணக்கூடாது தேவனே, அவங்க விரோதமாக எழுதினாலும் நான் உம்முடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும், அதுக்காக எனக்கு இதை உண்டாக்கி இருக்கிறீங்க, அதுக்காக எனக்கு இந்த பாடுகளை கொடுத்துருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். இதுதான் பலி. இந்த பலி தான் பலின்னா நாங்கள் சொன்ன கஷ்டம். இந்த தீமை நடக்கிறது ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? நான் ஏதோ மாறுறதுக்கு தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அது வேணும். இந்த முள் என்னை குத்துது, ஆனாலும் பரவாயில்லப்பா, நீ என் கூட இருக்கிற இல்லையா, என்னை சீர்படுத்துறதுக்கு தானே இதை பண்ற, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலி செலுத்த ஆயிட்டமா? அப்படி செலுத்தினால் அவர்கள் தான் கடைசியில் இயேசு கிறிஸ்துவோடு கூட ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் அவருடைய மனவாட்டியாகவும் 1000 வருடம் அரசாட்சியிலும் என் பிதாவாகிய தேவனுக்கு சொந்த சுவீகார புத்திர பிள்ளைகளாக இருப்பார்கள். அது வருமா? எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. சும்மா ஆசீர்வாதம் ஏங்க, நான் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், ஆசீர்வாதம் சட்னி சாம்பார் மாதிரிங்க. நீங்கள் இட்லி கேளுங்க, சட்னி சாம்பார் ஃப்ரீங்க. இந்த பூமிக்குரியவைகளை கொடுக்கறது அதிக நிச்சயம் சொல்லிட்டாருங்க. நின்னது தேவை என்று அறிந்து இருக்கிறார். இது இல்லை உலகம், இதில் என்ன தேவை என்று நம்மளுக்கு செய்கிறார். தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக்கொள்ளும். அதுலேயே 16வது வசனம் வாசிங்களேன். இன்னொரு சம்பவம் சொல்றாங்க, இன்னொரு பலி. 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ரீசெட் ஆயிடுச்சு, சார்ஜ் இறங்கிச்சு, கவனிக்கல. இந்த ஆகிடும், வந்துச்சு. मैं तो कभी साथी का ஓகே சார்ஜ் கேட்குதுங்களா? ஓகே, என்னுடைய சார்ஜ் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, அதனால் கட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். 16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அடுத்த பலி சொல்றாங்க, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யும். அது பலின்னு சொல்றாரு. நாம என்ன செய்யறோம்? உதவின்னு சொல்றோம். இல்ல, அது பலி. ஏன் தெரியுங்களா? நன்மை செய்தலுக்கே நன்மை செய்தல் என்ன பலன்னு? உனக்கு தீமை செய்தலுக்கு நன்மை செய், அது ஒண்ணு. உனக்கு செஞ்சா திருப்பி கொடுப்பாங்கன்னு இருக்கிறவங்களுக்கு நீ நன்மை செஞ்ச பிரயோஜனம் இல்லை. திருப்பி கொடுக்க மாட்டாம இருக்கிறாங்க பாருங்க, அவனுக்கு நன்மை செய், அது பலி. யோசனை பண்ணுங்க. அது தேவனா இருக்கிறாங்க, பிரியமாய் இருக்கிறார். இன்னொரு பலி இருக்குதுங்க, சரிங்களா? அது மேலேயும் தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறார். அதான் நம்ம பார்த்தோம். அதாவது தேவன் பிரியமா இருக்கிறார்னு வந்தது. அது இன்னொரு வசனம் ஒன்று வருது, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். தன் மனதில் நியமித்தபடியே விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மனசில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அங்க அது தேவன். நம்ம வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க, முடியல. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் பிரியமாய் இருக்கிறார் வந்துச்சா? நீங்க எபிரேயர் 13:16 வாசிச்சோம். அங்க கூட சொல்லும் போது உங்களுக்கு என்னங்க, நன்மை செய்யுங்கள், தானம் தர்மம் செய்யுங்க. அப்படி செய்கிறவர்கள் தேவன் என்ன பண்றாங்க? பிரியமா இருக்கிறாருன்றாங்க. அது பலின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சம்பாதித்ததுல இன்னொருத்தருக்கு தானம் தர்மம் பண்றதை தேவன் விரும்புகிறார். அது கடினம் தான், அது பலி தான், ஆனால் தேவன் அது விரும்புகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பலியோடு கூட சேர்த்து அல்லது இயேசு கிறிஸ்துவின் பலியை நினைவு கூறுகிற நம்ம பலியும் அதுல சேர்ந்து அந்த பஸ்கா புளிப்பில்லாத மாவோடு அங்கீகரிக்கப்படுகிறது போல நாம் கூட பண்டிகையை ஆசரிக்க கடவும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். இப்ப பாருங்க, அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டாரு தன் சொந்த ரத்தத்தினால. இப்ப நாம போறதுக்காக இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தின் மூலமாக நம்மளை மீட்டிருக்கிறாரு. அவர் சிந்தின ரத்தத்தை அல்லது அவர் சிந்தின ரத்தம் நம்மால் வீணாகலாமா? யோசனை பண்ணிப்போம். எப்படி வீணாகுது? புளிப்பு நமக்குள்ள இருந்தா, அந்த பஸ்கா பண்டிகையோட சேராம இருந்தா, அதுலேருந்து வர்றதுக்காக தேவன் இன்னொரு வருஷத்தை நம்மளுக்கு கூட்டி கொடுக்குறாருங்க. அடுத்த வருஷம் நியூ குட் ஃப்ரைடேக்குள்ள நம்ம எல்லாத்தையும் என்ன மாறணும். 20வது வசனம் வாசிக்கலாம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் அந்த வழியில போக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து போய் காட்டிருக்கிறாரு. அவர் நம்மளை கூட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனால் நமக்கு பயம் இல்லை. கஷ்டம்தான், இந்த பலி கஷ்டம்தான், பலினாலே கஷ்டம்தான். ஆனா ஆறுதல் செய்யறதுக்கு அவர் நம்மளோட கூட இருக்கிறாருன்ற அந்த விசுவாசம் பலனாகணும். அதை தான் அங்க சொல்லிட்டே வந்து அடுத்த வசனங்க.
தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக. இப்போ அதான் சொல்றாரு, இப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறவர்களாக பஸ்காவோடு சேர்ந்து நம்மளையும் அங்கீகரிக்கிறதுக்கு இப்போ அடுத்து சொல்றாரு. இவ்வளவும் மேலேருந்து சொல்லினே வந்துட்டு என்னெல்லாம் செய்யணுங்களா? 22வது வசனம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். தெளிக்கப்பட்ட இருதயம், தெளிந்த புத்தி இருக்கணும். இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய். சுத்த ஜலத்தால் என்னங்க? சரீரத்தை பத்தி சொல்ல, டோட்டலா மனசு ஃபுல்லா இருக்கணும். கழுவப்பட்டவர்களாய், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவுள். அங்க போய் சேரணும். அதுக்கு தான் இந்த பலி என்ன பண்ணோம்? புளிப்பில்லாத, அது இன்னொரு வாட்டி வாசி அதை முடிச்சிடலாங்களா? முதல்ல வாச்சோம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க. பண்டிகை இப்படிதான் செய்யணும். பாத்தீங்களா? இது லிட்ரலா நாம ஏதோ புளிப்பு நான் சொல்றதுங்க, புளிப்பு இல்லாத மாவு அது இதுன்ட்டு என்ன பண்றது இல்லை, அந்த டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்றது இல்லை. முதல்ல மனசுல வரணும், புளிப்பே இருக்கக்கூடாது எனக்குள்ள. பாத்தீங்களா? அதைத்தான் தேவனுங்க சொல்றாரு. அது இந்த புளிப்பே இருக்கக்கூடாதுன்ற அடையாளமாக தான் கோதுமையில் அப்பம் பண்ணுனாரு. அந்த கோதுமை அப்பத்தில் ஈஸ்ட் சேரக்கூடாது, அதுக்கு அடையாளம். அதான் சொன்னேன், அது நிழல், இது நிஜம். அங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணால் நிஜத்தில் என்ன ஆயிரும்? மாற்றம் வந்துடும். அதுக்கு தான் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறாங்கங்க. இந்த 2 விஷயம் தான் சொன்னேன். ஞானஸ்தானம் அப்பம் தான் ரொம்ப அடையாளமாக பேசப்பட்டிருக்கிறது, இல்லைங்களா? அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பஸ்கா பண்டிகை இதை ஆசரிப்பதற்கு தேவன் காட்டியிருக்கிற இந்த வழி தான் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். நாம் மனம் மாறணும், இயேசு கிறிஸ்துவோட சேரணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இனி காலம் செல்லாது, சரிங்களா? அப்போ பண்டிகை ஆசரிக்க நாம் ஜீவ பலியாய் நம்மளை ஒப்பு கொடுத்து பஸ்காவோட சேர இன்னும் நம்மளுக்கு என்ன வேணும்? இன்னும் நிறைய நாலேஜ் வேணுமா? இன்னும் தேவனுடைய வார்த்தைகள் நிறைய தேவைப்படுதா? இன்னும் பலமான ஆகாரங்கள் தேவைப்படுதா? கவலையப்படாதுங்க. இயேசுவே என்னோடு கூட இருந்து இன்னும் உங்களுடைய வார்த்தைகளை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து எனக்கு பெற்றுத்தாருன்னு கேளுங்க. தேவன் யார் மூலமானாலும் உங்களோட பேச வல்லவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் மூலம் உங்களோடு பேசுவார். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின்